ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேமும் ஒரு வியூ பாயிண்ட்டும் போயிட்டுருக்கோம். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்க. போன ப்ளாகில் வந்து நம்ம வியூ பாயிண்ட் எல்லாமே செக் பண்ணோம். டாப் ஸ்டேஷன் போனோம். அங்கேருந்து அப்படியே வர வழியில் கோப்ரோ தீர்ந்தனால சார்ஜ் தீர்ந்தனால அப்படியே விட்டாச்சு. நம்ம காலையில் நைட்டு பெட்ரோல் போட்டு செயின் லூப் எல்லாமே அடித்து க்ளீனாக வச்சாச்சு. வண்டி பக்கா தயார். இங்கேருந்து நம்ம வந்து வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். இங்கே எல்லாமே தூரமான இருக்குது. 60 ஆர் 50 கிலோமீட்டர்ஸு. இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியிலாம் பேசிகிட்ருக்கேன். சாப்பிட்டாச்சு. காலையில் சாப்பாடு செம்ம சாப்பாடு சொல்லணும். அல்டிமேட்டான சாப்பாடு. வீடியோனா எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. சாப்பிட்ற இடத்துல கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் கரெக்டாக அந்த டேம் கிட்டே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாருங்க, இது எல்லாம் ஆளோன்னு பார்க்குறீங்களா? அங்கே இப்போ பாருங்க, ஆழத்தா பாருங்க. இப்போ அதுக்குள்ளே எல்லாம் ஆழம் இருக்கும். அதே வியூ செம்மையாக இருக்குல்ல. ஐயோ, கோப்ரோவில் எப்படி தெரியும் தெரியலையே. பாருங்க, எல்லாம் ஆழம். ஃபுல்லாக ஃபால்ஸ்னா போய் வேணால் அந்த கல்லுக்கிட்ட வேணால் ஒத்திக்கலாம். அப்படியே நடந்து வேணால் போகலாம். ஆனால் வலிக்கு விட்டோம் செத்துருவோம். அவ்வளோதான். ஜோடி காலி. செம்மையாக இருக்குல்ல. ரொம்ப பழைய காலத்து. ஆனால் இது ஆழத்தை வரும். ஓகே கேஸ், நம்ம டேம் விட்டு வந்து கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். வியூ பாயிண்ட்னா போயிட்டுருக்கோம். ஏன்னா வியூ பாயிண்ட் வந்து கூகுள் மேப்பில் பார்த்த அளவுக்கு வந்து ஒருத்தர் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு இங்கே கிட்டே இருக்கிறனால பார்ப்போம்னு சொல்லிட்டு, டேம் பக்கத்தில் இருக்கிறனால போவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பாருங்களேன், ரைட் சைடில் பாருங்கள், அந்த சூப்பராக சீனரிங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது அந்த மலை. அந்த மலை கீழே ஒரு ரோடு போகும் பாருங்களேன். அந்த ரோடுனா வந்து கொச்சினுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் போல் ஸ்ட்ரைட்டாக கொச்சினாமா. இந்த வழியெலாம் பாருங்கள், அவங்க மலையை பாருங்கள், ப்ரௌனிஷு, லைட் பச்சை ப்ளஸ் எல்லோயிஷ் கலரு செம்மையாக இருக்குது. அதே நம்ம ஊரில் வந்து நிறைய வெயில் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஊரில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்சியஸு பார்த்திங்கன்னா இன்னும் 16 கிட்டே இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் பாருங்களேன் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இங்கே வந்து வெயில் அடித்த மட்டுமே தெரியல. ஏன்னா வந்ததுலேருந்து இங்கே வந்து ஊரில் வந்ததுலேருந்து மழை மட்டும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தவிர வெயில் அடித்து நான் பார்க்கவே இல்லை. இன்னும் வரைக்கும் சூரிய பவனை ஒரு வாட்டி கூட நான் எட்டி பார்க்கல. ஆனால் வியூ பாயிண்ட் நான் கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கே நல்லா இல்லை. ஓகே, ஏதோ ஒரு பெட்டர் வந்ததுக்கு பிரோஜனமாக பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். பாருங்களேன், அப்போ செம்மையாக இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு. அல்டிமேட்டாக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்களேன், அந்த மேகம் இல்லை, அது ஃபாகு. அப்படியே அந்த ஃபாக் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வந்து அப்படியே ஒரு நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். அது வந்து நான் டைம் லேப்ஸில் எடுத்திருக்கேன். ஃபாக் எப்படி உருவாதுன்னு பாருங்கள். இன்னும் 3, 2, 1 அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்களேன். கடை இருந்துச்சுல, நம்ம வியூ பாயிண்ட் மேலே செக் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு இங்கே கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நீங்கள் கீழே போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயிட்டுருக்கோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரே சேராக இருக்குது. பின் டயர் ஃபுல்லாக ஸ்கிட் ஆகி விடுது. அதோடய நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஒரு பியூட்டிஃபுல் இடம், வேற லெவலுக்கு இருக்குது. மூணார். Oh my god. கொடூரமாக இருக்கு வழி. பாரு, வேற லெவல். கமான் எம்டி,
வந்துட்டீங்க. ஓகே வா எம்டி போகலாம் எம்டி. ஆமா நேசு சார் வா. எடு நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் சீரியஸாக பார்த்துருக்கீங்க என்னன்னு தெரியல. அந்த மரத்தை நான் கவனிக்கவே இல்லை. முன்னாடி ரோட்டை பார்த்துட்டு கோபுரம் பார்த்துட்டு இருந்துட்டுன்னு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரம் அப்படி கிட்ட வந்து நிற்கிது. கொஞ்சம் பட்டு இருந்துச்சு. ஹெல்மெட்டை நான் அடித்து பின்னாடி இருக்கோம் தெரிச்சு பின்னாடி விழுந்திருப்போம். அந்த அளவுக்கு இருக்குது. ரோடை பாருங்கள், ஒரே மண்ணு தான். பிரேக் அடித்தா அப்படியே சரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், வண்டி பாட்டு போகுது பாருங்கள் 30-40ன்ட்டு. இங்கே பாருங்கள், ஒரே மண்ணு தான். அது ஈரம் மண், அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, அதனால ஈரமாக இருக்குது ரோடு ஃபுல்லாகவே. வரும் என் வண்டி நாரிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம போன தப்பான ரூட்டாமா, திருப்பி ரிட்டன் மேலே ஏற சொன்னாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நின்றுட்டுனாங்களா, நீங்கள் வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த வழியில் போக சொன்னாங்க. திருப்பி யூட்டர்ன் அடித்து திருப்பி நான் வந்துட்டுருக்கோம். இப்பயும் கூகுள் மேப் தப்பாக வழி சொல்லிகிட்ருக்கு. கூகுள் மேப்பே இந்த இடத்துலையுமே வந்து விளாண்டுருப்பேன். அது ப்ரைவேட் ஏரியாவாமா, அலோவ் பண்ண மாட்டாங்களா. அங்கே ரெசார்ட்டில் தங்குறவங்க மட்டும் அந்த வியூ பாயிண்ட் வந்து அலோடாமா. அதனால் என்ன செய்ய முடியும், திருப்பி ரிட்டன் ரூமுக்கே போயிட்டுருக்கோம். போகிற வழி பார்த்திங்கன்னா சரியான மழை, கொஞ்சம் நஞ்சம் மழை இல்லை. இப்போ மலையிலேருந்து இறங்கிட்டுருக்கோம். மழை இறங்க அப்படியே எங்கள் கூடயும் தண்ணி சேர்ந்து இறங்கிட்டுருக்கு. என்னன்னு தெரியல, நம்ம திருச்சியிலேருந்து வந்துட்டுருக்கும் போதே நம்ம கூடயும் சேர்ந்து மழை பிடிச்சிக்கிட்டே நம்ம கூட வந்துட்டுருக்கேன். என்னன்னு தெரியல, ஒரே டவுட்டாக தான் இருக்குது. மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கா. அங்கே கீழே வேறு இறங்க அந்த பள்ளம் வேறு இருக்கா. சட்டுன்னு பின்னாடி உட்காந்துருக்கோம். பின்னாடியே உட்காந்துருக்கோம். மேலேயும் சேர் அடிச்சிட்ருக்கு, என் கால்லையும் சேர் அடிச்சிட்ருக்கு. மழையிலையும் பாருங்களேன் எந்த அளவுக்கு வியூ பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த டைம்லனா கைஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். மூணாறு மழை பெய்யுதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அங்கே பாருங்கள், அப்பா அல்டிமேட்டான வெதருங்க. வெதர் அந்த அளவுக்கு வெதரு. லெஃப்ட் சைடில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் கோபுரம் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இங்கே வேறு காருக்காரன் வேறு தொல்லை பண்ணிட்டு இருக்கான்டி. ஆல்ரெடி இங்கே ஸ்லோ கூடா, இதில் பிரேக் அடித்தான் கீழே சர்வீன்டா. எந்தாடி நீனும் எப்படி அந்த ஊருக்குள்ளே கார் ஓட்டிகிட்ருக்க? உயிரடா இருக்கான், பரவாயில்ல, சந்தோஷம் தான். பைக் ஓட்டுறே நம்ம இங்கே தண்ணீறிட்டு இருக்கோம். இதில் கார் வேறு இவர் ஓட்டிகிட்ருக்காரு, பெரிய ஆள்னா. இங்கே ரோடு வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால ஒரே பள்ளமாக இருக்குது. மண் வேறு போட்டு வச்சுருக்காங்க. பின் டயர் வேறு அடிக்கடி ஸ்கிட் ஆகி விட்டுருது. அது வேறு பயமாக வேறு இருக்குது. கீழே போனால் அவ்வளோதான். அது சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடம் பாருங்க, அங்கிட்டு வர டிஎஸ் செட்டு, இந்த சைடு ஃபுல்லாக டிஎஸ் செட்னா ஒருத்தனும் இல்லை இந்த இடத்துல. வெறும் நாங்கள் 3 பேர் வண்டி மட்டும் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே வியூவை பாருங்கள். அங்கே ஃபாக் அப்படியே அந்த மலையை சுற்றி இருக்குப்பா. அப்படியே இங்கே ஒரு மூணாரில் ஆனால் டிஎஸ் செட் இருக்குது. டிஎஸ் செட் நடுவில் ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்குது. அது என்ன மரம் பேர் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன மரம்னு தெரியல. நாங்களும் நிறைய அந்த மரத்தை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஆனால் மூணாரில் வந்துட்டு எல்லா மரம் பெரிய பெரிய மரமானா இருக்குது. எதுவுமே சின்ன மரமாகவே இல்லை. எல்லாமே அந்த ஹைட்டு சரியான ஹைட்டில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மரத்தை எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் கிளைமேட்னா சொல்கிற அளவுக்கு இல்லை. அங்கே பாருங்கள் ஃபாகை பார்த்தீங்களா, அல்டிமேட்டான ஃபாகு, சூப்பராக இருக்குல்ல.
ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் போயிட்டுருக்கேன் ரூமுக்குனா, ஏன்னா மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கா பயங்கரமாக. கோபுரில் என்ன தான் எடுத்தால் நல்லா இருக்காது. போயிட்டுருக்கோம். இந்த மேடு பள்ளத்தில் ஏற்றி என் ஃப்ரெண்டு 2 பேர் வண்டி என்ன நிலமன்னு ஆயிடுச்சுன்னு நீங்களேன். நான் இப்போ சொல்ல வருவங்கள நீங்கள் கரெக்டாக மூணார் டு திருச்சி பிளாக் போட போகிறேன். அதில் பாருங்கள் அவங்க வண்டி அழகான் இந்த காலம் ஆயிடுச்சு. ஏதோ எம்டி வந்து பரவாயில்ல, ஏதோ தாங்கிடுச்சு. ஆஃப் ரோடிங்க்கு அந்த வண்டி ஏற்றது இல்லாட்டியும் புது வண்டினால ஏதோ தாங்கிடுச்சுன்னு சொல்லுவேன். சீரியஸாக சொல்லணும்னா எம்டி வந்து அல்டிமேட்டுன்னு நான் சொல்லுவேன். எம்டி வந்து இன்னும் வரைக்கும் ஃபியூல்லேருந்து எல்லாமே எனக்கு பக்காவாக தருது. பரவாயில்ல வண்டி ஓகே. சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பிடிக்காட்டான் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி எதனால் பிடிக்கல ஏதுன்ட்டு. அப்போ நான் அடுத்த வீடியோவில் எதுனா சரி பண்ணேன். ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.